கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவரீர் தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு வான் புறாவை போல் இருப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு சுகமாக்கக்கூடிய எண்ணெயை போல் இருப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்படியாக பல வாக்குத்தத்தங்கள். ஜீவ நதியாய் இருப்பேன், பின்மாறி காலத்து மழையாய் இருப்பேன், மேக ஸ்தம்பமாய் இருப்பேன் என்றெல்லாம் சொன்ன நம்முடைய அருமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரேயானால் அந்த வாக்குத்தத்தத்தை நாமும் சுதந்தரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். புறஜாதிகளாக நாம் காணப்பட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கும்படியாக புறஜாதியாராய் இருந்த நம்மை இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவன் நமக்கு அழைப்பை கொடுத்தார். தேவன் நமக்கு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட நம்மை தேவன் என்ன செய்தார் என்றால் ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக்கினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கும்படியாக புறஜாதிகள் என்கிற அந்த நிலையிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து ரட்சித்து மெய்யான ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்திற்கும் நம்மை உடன் பங்காளி ஆக்கினபடியால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக சுதந்தரிக்க தேவன் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம் என்றால் இந்த எல்லா ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களும் நமக்கு உரியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, நான் உனக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய் என்று சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் நமக்கு பனியை போல் இருப்பார். நாம் லீலி புஷ்பத்தை போல மலருவோம். தெய்வ பிள்ளையே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக அதை உரிமை பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகிற நமக்கு முதலாவது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? நான் உனக்கு பனியை போல் இருப்பேன் என்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தில் முதலாவதாக வானத்திலிருந்து பூமிக்கு வந்தது என்ன தெரியுமா?
பனிதான் முதலாவது வானத்திலிருந்து பூமிக்கு கடந்து வந்தது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது என்று படிக்கிறோம். அந்த பனி பெய்த பிறகுதான் பூமியிலே புல் பூண்டுகள் எல்லாம் வளர ஆரம்பித்தன. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் ஈசாக்கும் கூட யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்ச ரசத்தையும் தந்தருளுவாராக என்று உரைப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பனி தேவன் அருளி செய்கிற விசேஷமான ஆசீர்வாதங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவேதான் ஈசாக்கு யாக்கோபை படியாக ஆசீர்வதிக்கிறான். தெய்வ பிள்ளையே, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும் என்று படிக்கிறோம். இப்படியாக பனியினால் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விளைச்சலுக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஒப்பிடப்பட்டிருந்தாலும் கூட பனி உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, எந்த ஸ்தலத்திலே வானத்திலிருந்து பனி பொழிகிறதோ அந்த ஸ்தலம் விளைச்சலுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்திற்குரிய ஸ்தலமாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, அப்படியே உங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் கூட உன்னதத்திலிருந்து தேவன் பனியை போல நீங்கள் செழித்தருளும்படியான நல்ல ஆசீர்வாதங்களை பொழிந்தருளச் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தர் நமக்கு பனியை போல் இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் இப்படிப்பட்ட உன்னதத்தில் உள்ள தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, உன்னதத்தில் உள்ள பனியை போல் இருக்கக்கூடிய உன்னத தெய்வீக ஆசீர்வாதங்களை என்மேல் பொழிந்தருளும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். என்றால் தெய்வ பிள்ளையே, பனி உன்னதத்திலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்றால் அந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய பிரகாரமாக எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் முதலாவது பனி தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ராஜாவினுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ராஜாவினுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் என்று படிக்கிறோம். பனி தேவனுடைய தயையை காட்டுகிறது. பனி தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. என்றால் இந்த தேவ கிருபையை, இந்த தேவனுடைய தயையை நீங்கள் உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதமாகிய பனியாக உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? பாவங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட வேண்டும். பாவம்தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவம்தான் தேவனுக்கு உங்கள் மேல் கோபத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. அந்த பாவத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடும் போது உன்னதத்தில் உள்ள தேவனுடைய தயை, உன்னதத்தில் உள்ள தேவனுடைய கிருபை, தேவனுடைய பனியாக உங்கள் வாழ்க்கையில் வந்து இறங்குகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு லீலி புஷ்பத்தை போல மலர ஆரம்பிக்கிறீர்கள். வறண்டு போன வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறது. தெய்வ பிள்ளையே, புல்லின் மீது வெயில் படுமேயானால், அதிகமாக வெயில் புல்லின் மீது படும்போது புல் காய்ந்து போகும். அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற உஷ்ணம், பாவம் என்கிற வெப்பம், பாவம் என்கிற அக்கினி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கும் போது
மனிதனுடைய வாழ்க்கை வறண்டு போய்விடும். ஆனால் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை, சாபத்தை அகற்றும்படியாக இதோ நான் உமக்கென்றே என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று ஒரு மனிதன் தீர்மானிக்கும் போது தேவன் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, பாவத்தின் சம்பளமாகிய சாபத்தை, பாவத்தின் சம்பளமாகிய வறட்சியை, பாவத்தின் சம்பளமாகிய ஆசீர்வாத கேட்டை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு உன்னதத்தில் உள்ள பரலோக ஆசீர்வாதமாகிய பனியை உங்கள் மேல் பொழிந்தருள செய்கிறார். உங்கள் வாழ்க்கை செழிப்படைகிறது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளைகளில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளைகளில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளைகளில். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல களைத்து போகக்கூடிய வறண்ட வாழ்க்கையாயிருக்கிறது என்று தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, வறண்ட அனுபவத்தோடு காணப்படுகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாபத்தை அகற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தை அகற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆசீர்வதிக்கும் தேவனுக்கும் உனக்கும் இடையே காணப்படுகிற பிரிவினையை உண்டாக்கக்கூடிய எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் அகற்றி போட்டு உன்னதத்தில் உள்ள பனியை போன்ற தேவாசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே வருஷிக்க பண்ணி, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்கிறார். நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய் என்கிறார். தேவ சமூகத்திலே பசுமையானவர்களாக காணப்படும்படியாக தேவன் உங்கள் மேல் அவருடைய தயையை, அவருடைய கிருபையை பனியை போல பொழிந்தருளக்கூடியவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக, பனி ஆவிக்குரிய நம்முடைய ஜீவியத்திலே எதற்கு ஒப்புமையாக காணப்படுகிறது என்றால், தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய உபதேசத்தையும் காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் உபாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். God will give his word and revive you. தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து உயிர்ப்பிப்பார். தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய உபதேசத்தை தேவன் உங்கள் மேல் பனியை போல இறங்கும்படியாக செய்வார். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேலரை கர்த்தர் எகிப்திலிருந்து வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். முதல் நாள் காலையிலே தங்கள் கூடாரங்களை விட்டு அவர்கள் வெளியே வந்தபோது அங்கே பனி பெய்திருந்தது. அந்த பனி பெய்த இடத்திலெல்லாம் மன்னா பொழிந்திருந்ததை அவர்கள் கண்டார்கள். இந்த மன்னாவை கர்த்தர் அற்புதமாக சுத்தமான சிறிய பனி கட்டிகளுக்குள்ளே பொதிந்து அழுக்குப்படாதபடி, மணல் ஒட்டிக்கொள்ளாதபடி பாதுகாத்து கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, இந்த மன்னா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இது என்ன என்று அர்த்தம். மன்னா என்பதற்கு அர்த்தம் என்ன? இது என்ன? தெய்வ பிள்ளையே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை வனாந்திரத்திலே கொடுத்தார். எதற்காக? தெய்வ பிள்ளையே, அவர்களை போஷிப்பிக்கும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக கொடுத்தார். ஆனா அந்த மன்னா வானத்திலிருந்து வந்து நிலத்திலே விழுந்த போது அந்த மன்னாவை சுற்றி பனி கட்டிகள் என்ன செய்திருந்ததாம்? பொதிந்திருந்ததாம். எதற்காக? அந்த மன்னாவிலே அழுக்குப்படக்கூடாது, அந்த மன்னாவிலே மணல் ஒட்டி கொள்ளக்கூடாது. இன்றைக்கும் தூய்மையான தேவனுடைய வார்த்தையை தேவன்
அவருடைய பரலோக மன்னாவாக, அவருடைய பரலோக தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு பொழிந்தருளுகிறார். தேனிட்ட பணியாரம் போல இருந்த அந்த தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய உணவை பணியானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து கொண்டு வந்தது. தெய்வ பிள்ளையை அப்படியே இன்றைக்கும் தேவன் தம்முடைய உபதேசங்களையும் தம்முடைய வெளிப்படுத்தல்களையும் தம்முடைய சத்தியங்களையும் வேதத்தின் மறைபொருள்களையும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பொதிந்து வைத்து உங்களுக்கு கொடுக்கிறார். வேத வசனத்திற்குள்ளாக மறைபொருள்கள் உண்டாயிருக்கிறது, தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஜபத்திலே நீங்கள் காணப்படும் போது தேவன் என்ன செய்வார்? தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய மறைபொருளை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அந்த வெளிப்படுத்தல்களை பொதிந்து வைத்து உங்களுக்கு கொடுப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது பலனடைவீர்கள். அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது தேவனுடைய மகிமையை அடைவீர்கள். அந்த தேவனுடைய உபதேசங்களை கை கொள்ளும் போது ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரம கானானை நோக்கி உற்சாகத்தோடு பிரயாணிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடோ, நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடோ, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. யாந்திர யாந்திரையும் களைத்து நான் சோர்ந்து போகும் ஏழைகளில், வனாந்திர யாத்திரையும் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளைகளில். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் வனாந்திர மார்க்கமாய் பிரயாணப்பட வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் பலன் கொள்ளும்படியாக, அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவர்கள் சோர்ந்து போகாமல் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டப்பந்தய சாலையிலே விசுவாச பாதையிலே சோர்ந்து போகாமல் தங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் உள்ள தேசத்தை அடையும்படியாக, அவர்கள் பலனடையும்படியாக வானத்திலிருந்து தேவன் மன்னாவை வருஷித்து அவர்களை போஷித்தார். ஆனால் இந்நாட்களிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே வனாந்திர பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நாம் இந்த வனாந்திர பாதையிலே தேவனால் வழி நடத்தப்படுவதன் நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பரம கானான் தேசம் உண்டு. அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அதுவே நாம் சென்றடைய வேண்டிய நித்திய தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. அந்த நித்திய தேவனுடைய சுதந்திரத்தை நீங்கள் அடையும்படியாக இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே வனாந்திர பாதையிலே நீங்கள் சோர்ந்து போக கூடாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி, இலக்கை நோக்கி நீங்கள் ஓட்டப்பந்தய சாலையிலே ஜெயத்தோடு வெற்றியோடு ஓட்டத்தை முடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறபடியால் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டே என்கிற நல்ல அறிக்கையோடு தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில நீங்கள் இலக்கை நோக்கி தொடர வேண்டியவர்களா இருக்கிறபடியால் சோர்ந்து போகாதிருக்கும்படியாக மறைவான மன்னாவை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய உபதேசங்களை பரிசுத்த ஆவியானவராகிய பணிக்குள்ளாக தேவன் பொதிந்து வைத்து ஒரு தலபலவரதபுதலவை உங்களை போஷிப்பிக்கிறார். அந்த வார்த்தையை உனக்கு கொடுக்கிறார். அது உனக்குள்ளாக பிரவேசிக்கும் போது ஜீவன் உனக்குள்ளாக பிரவேசிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாடுகிறாய்? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் மரித்திருந்தேன், தேவன் என்னை உயிர்ப்பித்தார். இன்றைக்கும் தேவன் மறைவான மன்னாவை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தேவன் தம்முடைய மறைவான மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிறார். இனி நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே தூசியிலே படுத்து உறங்குகிறவன் அல்ல, எழும்பு சீயோனே உன் ஒளி வந்தது என்கிறார். அந்த ஒளிதான் தேவனுடைய வெளிப்படுத்தல்.
அந்த ஒளிதான் தேவனுடைய மறைவான தேவனுடைய வெளிப்படுத்தலாக தேவனுடைய வசனத்திலே காணப்படுகிறது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது எப்படி இந்த மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடங்கள் ஆகாரமாக காணப்பட்டது. ஓய்வு நாளை தவிர மற்றெல்லா நாட்களும் அவர்கள் இந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும். இது எதை காட்டுகிறது? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய ஜீவனுள்ள வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும். அதை உட்கொள்ளும் போது உங்கள் ஆத்துமா போஷிப்பிக்கப்படும். அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் போது, உங்கள் ஆத்துமா பலப்படும் போது, உங்கள் ஆத்துமா பலத்தின் மேல் பலன் அடையும் போது நீங்கள் பாடுவீர்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான மறைவான தேவனுடைய ஆகாரமாகிய வசனத்தை, வார்த்தையை கொடுத்து போஷிப்பிக்கிறார். அதனாலதான் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, சரீரத்திலே நீ உட்கொள்ளுகிற ஆகாரம் உன் சரீரத்தை பலப்படுத்துகிறது என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன் ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாக தேவன் அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை, மறைவான வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார். அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை எனக்குள் வாங்கி புசித்தே. அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை எனக்குள் வாங்கி புசித்தே. அந்த வார்த்தை இயேசுவின் நாமம், அந்த வார்த்தை இயேசுவின் இரத்தம், அந்த வார்த்தை இயேசுவின் நாமம், அந்த வார்த்தை இயேசுவின் இரத்தம். அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை எனக்குள் வாங்கி புசித்தே. பக்தன் எழுதுகிறான், அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் வாங்கி புசித்தேன். இன்றைக்கு தேவ சமூகத்திலே புசித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை அபியாசப்படுத்தி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயிர்ப்பிக்கிற கிரியையை செய்கிறார். உன்னுடைய ஆத்துமா இனி பலவீனப்பட்டதல்ல, உன்னுடைய ஆத்துமா பலப்பட்டதாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னார், அதிகாலையிலே நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? தேவன் வருஷிக்கிற மன்னாவை சேகரிக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது என்ன? உங்களுடைய ஆத்துமா நல்ல நிலையிலே காணப்பட வேண்டுமா? உங்களுடைய ஆத்துமா நல்ல நிலையிலே காணப்பட வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி தேவனை துதித்து ஆராதித்து விட்டு, தேவனே எனக்கென்று இந்த நாளிலே என் ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாக நீர் கொடுக்கிற வார்த்தை என்ன, நீர் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன என்று தேவனை நீங்கள் தேடும் போது தேவன் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும்படியான வார்த்தைகளை கொடுப்பார். உங்கள் ஆத்துமாவை சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், அவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பொதிந்து வைத்து ஆவிக்குரிய வெளிப்படுத்தலாக உங்களை பலப்படுத்துகிற மன்னாவாக உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் உட்கொள்ளும் போது நீங்கள் பாடுவீர்கள், அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை எனக்குள் வாங்கி புசித்தே. அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை எனக்குள் வாங்கி புசித்தே. அந்த வார்த்தை இயேசுவின் நாமம், அந்த வார்த்தை இயேசுவின் இரத்தம், அந்த வார்த்தை இயேசுவின் நாமம், அந்த வார்த்தை இயேசுவின் இரத்தம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். நீங்கள் இனி வியாதிப்பட்டவர்கள் அல்ல, இனி நீங்கள் பலவீனர் என்று தேவ பர்வதத்திலே சொல்லப்படுகிறவர்கள் அல்ல. தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அனுதினமும் அனுதினமும் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினமும் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும்
என்னை பேற்றிடுவாய், அத்திமரமும் செழித்திடுவாய், அத்திமரமும் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போ உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போ உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினமும் தேவனை தேடுவாயாக, அனுதினமும் தேவனுடைய வெளிப்படுத்தல்களுக்காக, தேவனுடைய சத்தியங்களுக்காக காத்திருப்பாயாக. ஆனால் அனுதினமும் தேடினால் மாத்திரம் போதாது, அதிகாலையில் தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும். ஏன் தெரியுமா? அதிகாலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் இந்த மன்னாவை சேகரிக்காமல் போய்விட்டால், சூரிய வெளிச்சம் அந்த மன்னாவிலே படும்போது அந்த மன்னா கரைந்து போய்விடும். நீங்களும் தாமதம் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுக்குள்ளாக பலப்படும்படியாக, இன்னும் கொஞ்சம் நான் தூங்குகிறேன், இன்னும் நான் கொஞ்சம் நித்திரை செய்து கொள்ளட்டும் என்று உங்கள் மனதிலே எண்ணுவீர்களானால், அந்நாளிலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை இழந்து போய் விடுவீர்கள். தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் அந்நாளைக்குரிய தேவ பலத்தை உங்களுக்கு கொடுக்க இயலாததாக காணப்படும். இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானத்தை ஏறெடுப்பீர்களாக. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் தேவனுடைய கிருபை புதிதாயிருக்கிறது. அனுதினமும் அவர்கள் மன்னாவை சேகரிக்க வேண்டும். அனுதினமும் மன்னாவை சேகரித்தால் போதாது, அதிகாலையிலே அவைகளை சேகரிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அதிகாலையிலே எழும்பி, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை இன்று எனக்கு தார், என்னை இந்த நாளிலே பலப்படுத்தும்படியான உம்முடைய வார்த்தையை தாரும் என்று நீங்கள் தேவனிடத்தில் மன்றாடுவீர்களானால், நிச்சயமாகவே தேவன் உங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் பலத்தாலும் கிருபையினாலும் நிரப்பி நீங்கள் பலப்படுத்தப்பட்டவர்களாக நடக்க தேவன் கிருபை செய்வார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரட்டத்தனையாக ஆகாரம் சேர்த்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 6 நாளும் அவர்கள் என்ன செய்யணும்? அதிகாலையில எழும்பி மன்னாவை என்ன செய்ய வேண்டும்? தங்களுக்கு ஆகாரமாக சேர்க்க வேண்டும். ஆனால் 7ஆம் நாள் ஓய்வு நாள். 7ஆம் நாளிலே அவர்கள் அதிகாலையில எழும்பி இந்த மன்னாவை சேகரிக்க போகக்கூடாது. 7ஆம் நாளிலே அவர்கள் புசிக்கும்படியாக ஆகாரம் எப்படி அவர்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். 7ஆம் நாளைக்கு தேவையான மன்னாவையும் அவர்கள் 6ஆம் நாளிலேயே இரட்டத்தனையாக சேகரித்து வைக்க வேண்டும். 5 நாளும் அந்தந்த நாளுக்கு தேவையான மன்னாவை சேகரிக்க வேண்டும், புசிக்க வேண்டும், பலனடைய வேண்டும். ஆனால் 6ஆம் நாளிலே மாத்திரம் 6ஆம் நாளைக்கு தேவையான மன்னாவையும் 7ஆம் நாளைக்கு தேவையான மன்னாவையும் அவர்கள் சேகரித்து அவர்கள் பலனடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த ஆவிக்குரிய மன்னா உன் ஆத்துமாவை பலனடைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே சரீரமும் பலப்படுத்தப்பட்டதாய் இருக்க வேண்டும், ஆத்துமாவும் பலனடைந்ததாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவனுடைய உபதேசமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயுடனே பேசுகிற காரியம் என்ன? விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், அதிகாலமே வந்து சீனாய் மலையின் உச்சியிலே வந்து என் சமூகத்திலே நில் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்கள் ஆத்துமாவை பரலோக மன்னாவினாலே போஷிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரலோக மன்னாவினாலே போஷித்து உங்கள் ஆத்துமாவை பலனடைய செய்தவர்களாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அதற்காக தேவன் சொல்லுகிறார், அதிகாலமே தேவனுடைய சமூகத்திலே வந்து நில் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தரை அதிகாலை வேளையிலே தேடினார்கள். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்கிறான். ஆம் தெய்வ பிள்ளையே, அதிகாலையிலே வசனத்தை தியானிப்பீர்களா? இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை நீங்கள் தேடும் போது வறண்டதும் விட்டாய்த்ததுமான இருக்கிற உங்கள் ஆத்துமாவை செழிப்பாக்குவேன் என்று சொல்கிறார். லீலி புஷ்பத்தை போல மலருவீர்கள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த லீலி புஷ்பத்தை போல மலருவீர்கள் என்று சொல்கிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எத்தனையோ விதமான மலர்கள் இஸ்ரவேலில் இருந்தாலும் கூட கர்த்தரோ லீலி புஷ்பத்தை தம்முடைய அன்பு கரங்களிலே எடுத்து என்ன சொல்லி சந்தோஷப்படுகிறார் தெரியுமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்ப எத்தனையோ மலர்கள் இஸ்ரவேலிலே காணப்பட்டது. ஆனால் லீலி புஷ்பத்தை தம்முடைய அன்பு கரங்களிலே எடுத்து வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். மணவாட்டியே, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை தம்முடைய அன்பு கரங்களிலே ஏந்துகிறார், சுமக்கிறார், தாங்குகிறார். அவர் உங்களை குறித்து வர்ணித்து பாடுகிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் காணப்படுவது போல மணவாட்டியே நீ காணப்பட்டாலும் நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்கிறார். நான் அருளி செய்கிற பனியை போன்ற தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டு ஒவ்வொரு நாளும் மலருவாய் என்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த லீலி புஷ்பம் என்பது வாசனை வீசக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக வாழும்படியாக லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்வேன் என்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து காணப்படுகிறீர்கள். நீங்கள் இந்த தேசத்திலே சாட்சியாயிருப்பீர்கள். முழு உலகத்திலும் நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்கள் வாசனை வீசக்கூடியவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாயிருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, இந்த லீலி புஷ்பத்தை விசுவாச ஜீவியத்தோடு ஒப்பிடலாம். இந்த லீலி புஷ்பத்தை எதோடு ஒப்பிடலாம்? விசுவாச வாழ்க்கையோடு ஒப்பிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிக்கும் போது, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய சத்தியத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இயேசுவை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும் போது நீ நினைத்து கொண்டிருப்பாய், இன்னார் எனக்கு உதவி செய்வாரா என்று எண்ணிக்கொண்டிருப்பாய். ஆனால் நீ கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பாயானால், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டே இருப்பாயானால், எலியாவை போஷித்த தேவன் உன்னையும் போஷிக்கும்படியாக காகங்களை அனுப்புவார். அவைகள் வந்து உனக்கு கொடுத்து விட்டு போகும்.
பலப்படுவாயாக. Praise the Lord. என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ. ஆம் தெய்வ பிள்ளையே, உடுத்துவிப்பது, போஷிப்பது, தேவனுடைய ஊழியர்களை நன்மையினாலே நிரப்புவது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் அளவின்படியே காணப்படுகிறது. ஆகவேதான் நீங்கள் நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நீதியின் வஸ்திரத்தை எப்படி தரித்துக் கொள்கிறீர்கள்? முழுக்கு ஞான ஸ்நானத்தின் மூலமாக தரித்துக் கொள்கிறீர்கள். இன்னும் தேவ சமூகத்திலே முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு உடன்படிக்கை பண்ணி நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளாமல் இருக்கிற யாரானாலும் தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ விசுவாச வாழ்க்கையிலே வளரும்படியாக நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்வாயாக, அழுக்கான கந்தைகளை களைந்து போடுவாயாக. காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்த தேவன் உன்னுடைய விசுவாசத்தின்படியே உன்னை உடுத்துவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் உன்னையும் அவைகளை காட்டிலும் கரிசனை உள்ளவராயிருந்து உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே விசுவாசியே நீ, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உன்னை கைவிடுவாரோ? உண்மையுள்ளவர்களாயிருந்து ஊழியம் செய்கிறவர்களை போஷிக்கிறவராயிருக்கிறார், உடுத்துவிக்க வல்லவராயிருக்கிறார், தாங்கக்கூடியவராயிருக்கிறார், சுமக்கக்கூடியவராயிருக்கிறார், ஏந்துகிறவராயிருக்கிறார். விசுவாசியே நீ கவலைப்படாதே. ஆம் தெய்வ பிள்ளையே, லீலி புஷ்பம் என்பது நமக்கு விசுவாச வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. லீலி புஷ்பத்தை பார், தேவன் அதை உடுத்துவிக்கிறார். அந்த பறவையை பார், தேவன் அதை போஷிப்பிக்கிறார். உன்னையும் என்னையும் தேவன் அழைத்திருப்பாரே, ஆனால் அழைத்த தேவனுக்கு நீ சாட்சியாக உத்தமமாக சேவை செய்யும் போது தேவன் உன்னை போஷிப்பார், தேவன் உன்னை உடுத்துவிப்பார். ஆகாயத்து பறவையை போல பாடி பறப்பாய், லீலி புஷ்பத்தை போல சாட்சியாக சுகந்த வாசனையாக ஒவ்வொரு நாளும் மலர்ந்து கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவாய். அடுத்தபடியாக இந்த லீலி புஷ்பத்தை குறித்து படிக்கும் போது இது வெண்மையான நிறத்தை கொண்டது. லீலி புஷ்பத்தினுடைய நிறம் என்ன? வெண்மை. இது எதற்கு அடையாளம்? பரிசுத்தத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. துன்மார்க்கனும் பாவமும் நிறைந்த இந்த பூமியிலே தெய்வீக பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவீர்கள் என்கிறார். நீங்க இந்த பூமியில வாழ்றீங்க, ஆனா இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஜாதியாராக ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால், தேவன் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே எத்தனையோ மலர்கள் இருந்தும் லீலி புஷ்பத்தை தன்னுடைய கரத்திலே எடுத்து என் பிரியமே என்று சொன்னாரே, அதை போல உங்களை தம்முடைய கரத்திலே எடுத்து நீ என் பிரியமானவள் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது. இன்றைக்கு இந்த பாவம் நிறைந்த பூமியிலே, அக்கிரமம் நிறைந்த இந்த பூமியிலே, துன்மார்க்கம் நிறைந்த இந்த பூமியிலே நீ ஒரு லீலி புஷ்பமாயிருக்க வேண்டும். உன்னை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவன் ஒரு லீலி புஷ்பம், இவள் ஒரு லீலி புஷ்பம்.
எத்தனையோ மலர்கள் காணப்பட்டாலும் அவைகளெல்லாம் வாசனை வீசுவதில்லை. இந்த பூமியிலே எத்தனையோ மனிதர்கள் காணப்பட்டாலும் அவர்களுடைய ஜீவியமானது நறுமணமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாசனை உள்ள வாழ்க்கையாக காணப்படுவதில்லை. கர்த்தர் அவர்களை தம்முடைய கரத்தில் எடுத்து என் பிரியமே என்று அழைப்பதில்லை. ஆனால் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், வெண்மையானவனே, பரிசுத்தவானே, நீ என்னுடைய கரத்திலே காணப்படுகிறாய், அலங்காரமான கிரீடமாயிருக்கிறாய், எனக்கு பிரியமானவர்கள் என்கிறார். லீலி புஷ்பத்தை போன்ற வெண்மையான ஜீவியம் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். லீலி புஷ்பத்தை போன்ற விசுவாச வாழ்க்கை உன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் உண்டாயிருக்கட்டும். லீலி புஷ்பத்தை போல வாசனையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை உன்னுடைய ஜீவியத்திலே காணப்படட்டும். இந்த லீலி புஷ்பம் எதற்குள்ளே காணப்படுகிறதா? முள்ளுகளுக்குள்ளே காணப்படுகிறதா? இந்த லீலி புஷ்பம் எதற்குள்ளே காணப்படுகிறது? முள்ளுகளுக்குள்ளே காணப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பூமியில் உள்ள ஜனங்களை பாருங்க, ஏன் கிறிஸ்துவ விட்டு தூரமா போனேங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில பாடுகள் வந்து விட்டது, எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்து விட்டது, எங்களுடைய வாழ்க்கையில நிந்தனைகள் வந்து விட்டது, எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்து விட்டது, அவமானங்கள் வந்து விட்டது. அதனால இந்த கிறிஸ்துவ சார்ந்து ஜீவிப்பதற்கு பதிலாக இந்த கிறிஸ்துவ விட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டா எங்களுக்கு என்ன இல்ல? பாடுகள் இல்ல, எங்களுக்கு என்ன இல்ல? உபத்திரவங்கள் இல்ல, எங்களுக்கு என்ன இல்ல? அவமானங்கள் இல்ல, எங்களுக்கு என்ன இல்ல? நிந்தனைகள் இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மற்ற மலர்களை போல மாறிவிட்டாய், நீ மற்ற மலர்களை போல மாறிவிட்டாய், நீ லீலி புஷ்பம் அல்ல. இந்த பூமிக்குரிய சிற்றின்பங்கள், இந்த பூமிக்குரிய ஆசாபாசங்கள், இந்த பூமிக்குரிய மனமேட்டிமைகள், இந்த பூமிக்குரிய காரியங்களை நீ உனக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவை விட்டு விலகினபடியால் தேவனை விட்டு தூரமாய் போன சோரம் போனவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை பீறி போடுவேன் என்கிறார். தேவனை விட்டு தூரமாய் போனவர்களே, நான் உங்களை பீறி போடுவேன். பீறி போடப்படுகிற ஒரு நாள் உண்டு. ஆனால் சங்கீதக்காரன் எழுதுகிறான், தேவனை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நீ தேவனை அண்டி ஜீவிக்கும் போது முள்ளுகளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பத்தை போல உபத்திரவங்களின் நடுவே காணப்படலாம். ஆனாலும் அந்த உபத்திரவங்களின் நடுவே அந்த முள்ளு, இந்த காற்று வீசும் போது எப்படி அந்த லீலி புஷ்பங்கள் முள்ளுகளாலே குத்தப்படும் போதும் அந்த பாடுகளிலேயும் அது நறுமணத்தை வெளிப்படுத்துகிறதோ, அதை போல நீயும் முள்ளுகளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பத்தை போல பாடுகளுக்குள்ளே உபத்திரவங்களின் குகைக்குள்ளே காணப்பட்டாலும் அந்த தானியேலை போல ஒரு தலபலவரதபதலவே அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை வாசனை நிறைந்த மலர்களை போல மலரச் செய்கிற தேவன். எங்கள் தேவன் அழிவிலிருந்து பாதுகாக்கிற தேவன். எங்கள் தேவன் எங்களை பிரியமானவர்களாக இந்த உபத்திரவத்தின் குகையிலே வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு ஒரு தலபலவரதபதிலபகலவரதபதிலவே ஜீவனுள்ள சாட்சிகளாக பரிசுத்தவான்களாக காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் வேறு எந்த ஸ்தலத்தையும் குறித்து அல்ல, தேவன் உங்களை குறித்து இந்த உபத்திரவத்தின் குகையிலே காணப்படுகிற முள்ளுகளுக்குள்ளே காணப்படுகிற லீலி புஷ்பமாக காணப்படுகிற உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். என் பிரியமே என்பார், நீ ரூபவதி என்பார், நீங்கள் பரிசுத்தவான்கள் என்பார், நீங்கள் விசுவாச வீரர்கள் என்பார். முள்ளுகளுக்குள்ளே காணப்பட்டாலும் நீங்கள் அழிந்து போவதில்லை. முட்செடியிலே அக்கினி பற்றி எரிந்தது, அதிலே தேவன் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த மகத்துவத்தை முள்ளுகளின் நடுவே லீலி புஷ்பமாயிருந்து தேவனுடைய மகிமை நிறைந்த சாயலை தரிசிக்கிறவர்களாயிருப்பீர்கள். தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய அதிசயங்களையும் நீங்கள் உலகத்திற்கு அறிவிக்கிறவர்களாயிருப்பீர்கள். அநேகர் இந்த முள்ளுகளுக்குள்ளே காணப்படாமல் இருக்கலாம், அநேகர் இந்த உபத்திரவத்தின் குகையிலே காணப்படாமல் இருக்கலாம். அவர்களை தேவன் மணவாட்டியே என்று அழைப்பதில்லை. ஆனால் உன்னையும் என்னையும் குறித்து தேவன் ஒரு சாட்சி கொடுப்பார். இவர்கள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறார்கள், இவர்கள் உபத்திரவத்தின் குகையிலே இருக்கிறார்கள், இவர்கள் சோதனையின் நடுவே இருந்தாலும் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அந்த தானியேலை போல காணப்படுகிறார்கள். மேன்மை உங்களுக்கு உண்டு. அந்த தானியேலை போல காணப்படுகிற உங்களுக்கு மேன்மை உண்டு, கீர்த்தி உண்டு, புகழ்ச்சி உண்டு.
வேறு எந்த மலர்களை குறித்தும் அல்ல, வேறு எந்த மனிதர்களை குறித்தும் அல்ல, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை தம்முடைய கரத்திலே எடுத்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் பிரியமே என்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஒரு தலபலவரதபதலவே. குடும்பத்திலே, உங்கள் அனுதின ஜீவியத்திலே, ஊழியத்திலே கர்த்தருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என் பிரியமே என்கிறார், லீலி புஷ்பமே என்கிறார். முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து காணப்படுகிற மணவாட்டி சபையே, அநேக சபைகள் கர்த்தருடைய வருகை நாளிலே கைவிடப்பட்டு போகும். அநேக சபைகள் கர்த்தருடைய வருகை நாளிலே கைவிடப்பட்டு போகும். காரணம், அவர்கள் முள்ளுகளுக்குள்ளே இருந்த லீலி புஷ்பத்தை போன்றவர்கள் அல்ல. அவர்கள் வனாந்திர பிரயாணம் செய்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகத்துவமான வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் பணியாகிய உன்னதத்தின் ஆசீர்வாதமாகிய கிருபையையும் தயையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல. ஒரு தலபலவே. ஆனால் மணவாட்டியே, மணவாளன் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மணவாட்டியே, உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் பிரியமே என்கிறார், நீ ரூபவதி என்கிறார். ஏன் நீ முள்ளுகளுக்குள்ளே காணப்படுகிறாய்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ பரிசுத்தவானாயிருப்பாய். பரலோகத்தின் அழகு உன்னிலே காணப்படும். நீ வெண்மையானவனாயிருப்பாய். பரலோகத்தின் பனியினாலே செழி தோங்குவாய். ஒரு தலபலவரதபுதல விசுவாச வீரனாயிருப்பாய். ஒரு தலபலவரதபுதலவே ஆத்மாவிலே பலன் கொண்டவனாயிருப்பாய். ஒரு தலபலவரதபுதலவே மற்ற மலர்களை போல அல்ல, சத்தியத்தை அறியாத ஜனங்களை போல அல்ல. நீ சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாய் காணப்படுவாய். பரலோகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். நீங்கள் வாசனை வீசக்கூடிய தேவனுக்கு உகந்த சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கவே ஒன்றாயும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கவே ஒன்றா எந்நாளும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசங்காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசங்காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜ பாதையை செவ்வையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே,
கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை அகற்றிடுவோம். இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை அகற்றிடுவோம். இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்வோம், அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அதிவேகமாய் செயல்படுவோம். அதிவேகமாய் செயல்படுவோம். தேவ பிரசன்னத்திலே அகமகிழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறது என்னவென்றால், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாயிருக்கிற உங்களுக்கு பனியை போல் இருப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போன்ற வறண்ட வாழ்க்கை அல்ல. இந்த வனாந்திர யாத்திரையிலே தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு பனியாய் இருந்து என்னுடைய கிருபையை கொடுப்பேன். என்னுடைய தயை உன்னோடு இருக்கும். நீ தேவ சமூகத்திலே பசுமையானவனாய் இருப்பாய். நீ தேவ சமூகத்திலே பசுமையானவளாய் இருப்பாய். ஒரு தலபலவரதபதிலவே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாய் இருக்கிற என் பிள்ளையே, ஒரு தலபலவரதபதிலவே மறைவான மன்னாவாகிய தேவனுடைய வெளிப்படுத்தல்களை நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பொதிந்து உனக்கு கொடுப்பேன். ஒரு தலபலவரதபதிலவே பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும். ஒரு தலபலபரதபதிலவே நீ தேவனுடைய பர்வதத்திலே ஒரு தலபலபரத இனி பலவீனன் அல்ல, நீ பலசாலி. தேவனுடைய
ஆவிக்குரிய மன்னாவாகிய ஜீவனுள்ள வசனம், வெளிப்படுத்தல்கள், சத்தியங்கள், உபதேசங்கள் உனக்கு உண்டே. அதை நீ அதிகாலையிலே தேடுவாயாக, ஒவ்வொரு நாளும் தேடுவாயாக. அதை உட்கொள்ளும் போது ஒரு உடாய்த்து போயிருந்த ஆத்துமா துள்ளி மகிழும், கம்பீரித்து பாடும். நீ அல்லேலூயா பாட்டு பாடுவாய். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் ஒவ்வொரு நாளும் நீ பிழைப்பாய். மோசேயை போல தேவனுடைய பர்வதத்தின் கொண்டு முடியல ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே காணப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதிதாய் இருக்கிறதே, அந்த புதிய கிருபையை பெற்று பலத்தின் மேல் பலனடைவாய். லீலி புஷ்பத்தை போல மலருவாய். தேவனுக்கு சாட்சியாயிருப்பாய். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சில தேவ மனிதர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். நோவாவை குறித்து சாட்சி கொடுத்தார், யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார், ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். இவர்கள் எல்லாரும் தேவனோடு உறவாடினார்கள். தேவனுடைய உன்னத ஆசீர்வாதமாய் கிருபையினாலே நிரப்பப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவன் நியமித்த பாதையிலே, தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே ஓடுகிறவர்களாய் இருந்தார்கள். இவருடைய வாழ்க்கையிலே முள்ளுகளை போல கஷ்டங்கள் உண்டாயிருந்தது, பாடுகள் உண்டாயிருந்தது, சோதனைகள் உண்டாயிருந்தது. ஆனாலும் முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இந்த வேளையில ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யும்படியாக என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, நான் ஒரு வேறு மனுஷனா, அந்த காலேப்பை போல ஒரு தலபல வரத, அந்த யோசேப்பை போல தலபல வரத பதில் டபகல வரத பதில். கர்த்தாவே, அந்த யாக்கோபு எப்படி ஈசாக்கினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான், ஒரு தலபல வரத பதில், அப்படிப்பட்ட கர்த்தாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற மனுஷனாக காணப்படும்படியாக என்னுடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே முட்களுக்குள்ளே நான் காணப்பட்டாலும் கர்த்தாவே, உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு லீலி புஷ்பமாக உம்முடைய கரத்திலே காணப்படுகிற அழகுள்ள பரிசுத்தமுள்ள வெண்மையான ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய சித்தம் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலுடைய அடியை பாடுவீர்களா? முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லில்லி புஷ்பம்போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லில்லி புஷ்பம்போ. என்னையுமே நம் சாய
நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, சாட்சியாக இயேசுவை போல வாழுவீர்கள். நீங்கள் அந்த தானியேலை போல, நீங்கள் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, இயேசுவை போல விசுவாச வீரர்களாயிருப்பீர்கள். நீங்கள் அந்த தானியேலை போல, நீங்கள் இயேசுவை போல மாசற்றவர்களாயிருப்பீர்கள். வெண்மையானவர்களாயிருப்பீர்கள். இயேசுவின் வருகையின் நாளிலே முட்களுக்குள்ளே காணப்படுகிற லீலி புஷ்பங்களே என்று அழைப்பார். தம்முடைய கரங்களிலே எடுப்பார், அரவணைப்பார். அலங்கார கிரீடமே என்பார், ராஜமுடியே என்பார், என் பிரியமே என்பார், ரூபவதியே என்பார், மணவாட்டியே என்பார். அவருடைய மகிமையின் சாயலிலே அவரோடு இணைக்கப்படுவாய். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கும் குறைவில்லா பலனைய கூட்டிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கும் குறைவில்லா பலனைய கூட்டிய கொடுத்திடுவார். இயேசுராஜன் வேகம் வாராரே. இயேசுராஜன் வேகம் வாராரே. இயேசுராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கும் குறைவில்லா பலனைய கூட்டிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கும் குறைவில்லா பலனை கூட்டிய கொடுத்திடுவார். இயேசுராஜன் வேகம் வாராரே. இயேசுராஜன் வேகம் வாராரே. இயேசுராஜன் வேகம் வாராரே. இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகம் வாராரே. வேகம் வாராரே. கர்த்தருடைய வருகை நாளிலே அவருடைய அன்பின் கரங்களிலே நீங்கள் லீலி புஷ்பமாக காணப்படுவீர்கள். அது இந்த பூலோக ஜனங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். கைவிடப்பட்டோர் பதைப்பார்கள், எடுத்துக்கொள்ளப்படுகிற நீங்களோ பாக்கியவான்கள். ஜெபிப்போமா. அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே எழுத்திற்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவரீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே, புறஜாதிகளாயிருந்த எங்களை ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக்கி எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் உண்டு, நாங்களும் அதை கர்த்தாவே எங்களுக்கென்று உரிமை கோரலாம் என்பதை இந்த காலை வேளையிலே எடுத்துரைத்து, கர்த்தாவே இயேசுவே, நீர் எங்களுக்கு வானத்து பனியாயிருந்து, தேவனுடைய கிருபையாயிருந்து, தேவ தயையாயிருந்து, கர்த்தாவே இயேசுவே
உபதேசங்களையும் சத்தியங்களையும் கொடுத்து எங்களை போஷிக்கிறவராயிருந்து ஆத்மாவிலே பலன் கொள்ள செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்கிற சத்தியத்தை இந்த காலை வேளையிலே தேவரீர் எங்களுக்கு கேட்கும்படியாக கிருபை நல்கின தயவுக்காக ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்ல கர்த்தாவே, இஸ்ரவேலை குறித்து நீர் சொன்னீர், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான் என்று சொன்னீரே. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிற நாங்களும் கர்த்தாவே லீலி புஷ்பத்தை போல கர்த்தாவே மலரும்படியாக நாங்கள் முட்களுக்குள்ளே காணப்பட்டாலும் கர்த்தாவே பரிசுத்தவான்களாக விசுவாச வீரர்களாக கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தை எல்லா இடங்களிலேயும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே கைவிடப்படுகிறவர்களாக அல்ல, உம்முடைய வருகை நாளிலே உம்முடைய கருத்திலே கர்த்தாவே மகிமை புரிந்தனவர்களாக நாங்கள் காணப்படுவோம் என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் உறுதிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆத்மாவிலேயும் சரீரத்திலையும் உயிர்ப்பித்து வழி அனுப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய மறைவான வேத வசனத்தின் மன்னாவை சத்தியங்களை வெளிப்படுத்தல்களை உடைய சமூகத்திலே பெற்று பலனடைந்தவர்களாக சாட்சிகளாக தேவன் தாமே கிருபை நல்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலிலே தேவன் தாமே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஒன்றிணைத்து கர்த்தாவே ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்களுக்கு வானத்து பனியாயிரும் லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்து என்னாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழ பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தேவ கிருபையோடு தேவ சத்துவ தேவனுடைய மகிமை சாயலிலே காணும் தேவன் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆம்.